ஹலோ கைஸ் வெல்கம் டு மூவி அண்ட் ட்ராமா சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது அவர் ஸ்டிக்கி லவ்வில் எபிசோட் 6லேருந்து 12 வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ், நிறைய மூவி அப்டேட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ வில்லனுக்கு ஹீரோயின் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிரும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இவளை காப்பாற்றியிருக்கான் அப்படின்றதும் தெரிஞ்சிரும். ஸோ மீன்வைல் என்ன ஆகும்னா, அவ வந்து கேட்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் சொல்லுவான், "இல்ல, இல்ல கல்யாணம் பண்ண முடியாது. உனக்கு வந்து ஞாபகம் எல்லாமே வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவ வந்து ஒத்துக்க மாட்டா. இவ போய் என்ன பண்ணுவா, குடிப்பா. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுப்பான் இல்லையா, அவன்கிட்ட வந்து சொல்லுவான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, அப்புறமா ஹீரோ கிட்ட வந்து கேட்பான். இவன் பெருசா எதுவும் சொல்லிக்க மாட்டான். அப்போ இருக்கிற கோவத்துல அவன் என்ன பண்ணுவான், போய் அந்த லவர்ன்னு சொல்வான் இல்லையா, பண்ணி கேட்பான். இந்த மாதிரி அ என்ன "உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "டைரக்ட்டா வா நம்ம பேசலாம்" அப்படின்னு சொல்லுவான். டைரக்ட்டா போனதுக்கப்புறம் வந்து இவன் பெருசா உண்மையெல்லாம் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் அதையும் நான் ஹீரோ கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவான், "நான் உன்கிட்ட எல்லா கதையும் சொல்றேன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவான். "ஸோ இவள புரொடெக்ட் பண்றதுக்காக தான் நீ வந்து இந்த மாதிரி பண்றியா?" அப்படின்ட்டு அந்த டாக்டரும் கேட்பாரு. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். ஸோ அந்த ஹோல் வில்லேஜுக்குமே தெரியும். ஸோ இவள வந்து புரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து இவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுருவான், அந்த லேடீஸ் 3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிடுவான். "இதுதான் கதை. நீங்க வந்து இவங்க 2 பேருக்கும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது கரெக்ட்டு தான். ஆனா அவளுக்கு வந்து எந்த ஞாபகமே இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் இவள எப்படியாவது நம்ம வந்து ஜப்பானுக்கு அனுப்பணும் அப்படின்ற பிளான் தான் இப்ப அவன் மைண்ட்ல ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல இவ என்ன சொல்லுவா, "இல்ல, இல்ல நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு, இவ என்ன பண்ணுவா, கிளம்பிடுவா. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, "நான் வந்து ஒரு ஃபெசிலிட்டில போய் ஸ்டே பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படியே வந்து ஹீரோ, அந்த 3 லேடீஸு, அப்புறம் இவனோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸர் இருக்கார் இல்லையா, மாஸ்டர் அவரு, அவர் ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்து போய் நடுவுல மடக்கி, இந்த மாதிரி "நீ எனக்கு முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது தாங்க ஏங்க ரொமான்ஸ அள்ளி, 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 அள்ளி தெளிச்சிருப்பாங்கங்க இந்த சீரிஸ் ஃபுல்லாவே. ஸோ வீட்டுக்குள்ள அவ வந்து என்டர் ஆன உடனவே அவளுக்கு புடிச்ச ஐட்டம், அந்த ரோஸ் ஒண்ணு கேட்டிருப்பா இல்லையா? அப்போ முன்னாடி. ஸோ ரோஸ வந்து தோட்டம் ஃபுல்லா, அதாவது வீட்டு முன்னாடியிலேருந்து ஃபுல்லா வந்து ரோஸ் செடியே வச்சிருப்பான் அவன். எல்லா இடத்துலயுமே ரோஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ரோஸ்க்கு நடுவுல வந்து இவங்க வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாரி வச்சு, "ஏன் நீ வந்து என்ன வந்து லவ்க்கு மேல எதுவுமே ஏன் ப்ரொசீட் பண்ண மாட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும்போது, அவன் சொல்லுவான், "உனக்கு எல்லாமே ஞாபகம் வரட்டும். அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்ட்டு." ஸோ வில்லனுக்கு வேற நடுவுல இந்த மாரி தெரிஞ்சிருதும் இல்லையா? வில்லன் வந்து இந்த ஹீரோவ கூட்டிட்டு போய் அடிச்சுருவான். அடிச்சுட்டு, "நீ அவள ஏன் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்னா, அவ என்ன ஒரு தடவ காப்பாத்துனா அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் விட்டுருவான். அதுக்கப்புறம் இவள வந்து எப்படியோ வந்து போட்ல ஏத்தி அனுப்புவான். அவ எப்படியோ வந்து எப்படியோ வந்து மறுபடியும் வந்துருவா. போட்ல ஏத்தி அனுப்பும்போது அங்க வந்து ஒரு பிளாஸ்ட் நடக்கும். அ ஷோர்ல வந்து ஒரு பிளாஸ்ட் நடக்கும். ஸோ அத பார்த்த உடனே அவளுக்கு மறந்து போனது எல்லாமே வந்து ஞாபகம் வந்துரும். ஸோ இவ ஒரு ப்ராசிக்யூட்டர்ன்றது ஃபுல்லா ஞாபகம் வந்துட்டு, இவ அதுக்கப்புறமா வந்து எதுவுமே பெருசா காட்டிக்க மாட்டா. நேரா வந்துருவா. இந்த மாரி எவிடன்ஸ வந்து நான் இன்னொரு ஒரு இடத்துலயும் வச்சிருக்கேன்ட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்வா. அந்த எவிடன்ஸ கலெக்ட் பண்றதுக்கு இவளோட ஃப்ளாட்டுக்கு போவாங்க. அங்க இருக்காது. ஸோ அந்த ஸ்னீக்கர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால அவ என்ன பண்ணுவா, அவன் மறுபடியும் இவன்கிட்டயே ஹீரோ கிட்டயே வருவான். ஆனா வந்து எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லாம, அவ ஏற்கனவே ஜப்பானுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணியிருப்பாங்க. அது வர்றதுக்கு 1 நாள் ஆகும்ன்ன உடனே அங்கேயே ஸ்டே பண்ணி இவன ஒழுங்கா பார்த்துக்கிட்டு, ஏன்னா இவன் ரொம்ப அடிபட்டு இவள காப்பாத்தணுன்றதுனால வில்லனுங்க வந்து இவன பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இது பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு, அடுத்த நாள் அந்த ஸ்னிக்கர்ஸ எடுத்துட்டு போயிட்டு, அவ போய் அந்த அ எவிடன்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, அந்த வில்லன வந்து அரெஸ்ட் பண்ணிடுவா. ஆனா வில்லன் வந்து மறுபடியும் திருப்பி வெளிய வந்து இவங்கள வந்து பழிவாங்கணும்னு நெனைப்பான். ஆனா முடியாது. நெறைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் நெறைய இருக்கும் இந்த சீரிஸ்ல. பட் ரொமான்ஸா அள்ளி அள்ளி தெளிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஒரு ஹாப்பி எண்டிங்கான ஒரு ஸ்டோரி. ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம பாருங்க. உங்களுக்கு என் பதிவு புடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.